ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் உலகம் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் உங்கள் அஞ்சலி ராம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு பிரசாதம் கூட சொல்லலாம். ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு நடராஜருக்கு செஞ்சு படைக்கக்கூடிய திருவாதிரை களி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறப்ப அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் நெய்வேத்தியத்துக்காக செஞ்சது. இந்த ரெசிபி ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ரெசிபி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, டெம்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவாதிரை களிக்கு இப்போ வந்து பச்சரிசி வந்து இப்போ 1 டம்ளர் எடுத்து வறுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வருங்க. இந்த பாருங்க, இந்த கப் எடுத்துருக்கோம். ஸோ இதால் 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3/4 டம்ளர் வந்து பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த அரிசியை 5 நிமிஷம் வந்து வறுத்துக்கலாம். இந்த கலர் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொரியிற சவுண்டு கேட்கும் லைட்டாக. இப்போ இந்த கலர் மாறி இருக்கு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது இந்த பைத்தம்பருப்பையும் நம்ம வந்து வறுத்துக்க போகிறோம். ஸோ இதுவுமே கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். ஸோ இதை தான் வந்து வச்சு படைப்பாங்க நடராஜருக்கு. இந்த இது வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த களி வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதில் வந்து பைத்தம்பருப்பு இருக்கிறதுனால ரொம்பவே நல்லது. இதை குட்டிஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம், அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யும். நம்ம வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ண மாதிரியும் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த பைத்தம்பருப்பும் கலர் மாறிடுச்சு. இதையும் நம்ம அந்த பிளேட்லேயே மாற்றிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பச்சரிசி இல்லை அப்படின்னா இதை புழுங்கல் அரிசியில் கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் பச்சரிசியில் செய்கிறது தான் விசேஷம். ஸோ இதை ஆறுனதும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது கூட ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். இந்த சூட்லேயே அந்த ஏலக்காயும் இருக்கட்டும். இதையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைச்சிக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இப்போ திருவாதிரை களிக்கு வந்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு முந்திரியை வந்து இந்த மாதிரி வறுத்துக்க போகிறோம். ஸோ இந்த முந்திரியை வறுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சோம்ல மாவு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எந்த அளவுக்கு குறன்னு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. கையில் எடுத்து காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி குறன்னு இருக்கணும், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி அளந்து வச்சுக்கணும். ஸோ அரைச்சி அளந்ததில் பார்த்தீங்கன்னா இதில் 1 கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் 1 கிளாஸ் மாவு இருந்துச்சுன்னா வந்து 3 கிளாஸ் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ அந்த முந்திரி வறுத்தோட அதே பேனில் வந்து நம்ம 3 கிளாஸ் வந்து சாரி, இந்த வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் கேட்டிருக்கோம். என் பையன் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இதில் வந்து 3 டம்ளர் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்களா, இந்த டம்ளருக்கு அளவு பார்த்தீங்கன்னா 1க்கு 1 டம்ளர் மாவு இருக்கா. இதுக்கு 1.5 டம்ளர் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். சர்க்கரையோ வெல்லமோ நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொதி வந்துருச்சு. இதில் 1.5 டம்ளர் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. 1 டம்ளர் சேர்த்தாச்சு, இன்னொரு 1/2 டம்ளர் சர்க்கரை சேர்த்தாச்சு. இப்போ இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். நம்ம சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறோம். எப்போதுமே எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் வந்து ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரம்பத்தில். இந்த சின்ன கப்பால் தான் வந்து 1 கப் அரிசியும் 3/4 கப் பைத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டோம். ஆனால் அது மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கிளாஸில் 1 டம்ளர் இருக்குது. ஸோ இதை மாதிரி நீங்கள் பார்த்து மெஷர் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். உளுத்தங்களி பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த களி ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், நடராஜருக்கும் ரொம்ப பிடிச்சது. இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. நம்ம அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி தட்டிடும். இப்போ இந்த மாவு வேகிற வரைக்கும் நம்ம வந்து கிண்டணும். இது வறுத்து அரைச்சது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே வந்து வெந்துடும்.
இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட்டி இருக்கும். அதை நம்ம வந்து கிண்டும் போது தானாக உடஞ்சிடும். ஸோ பயப்பட வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டலை அப்படின்னா கட்டி கட்டியாக ஆகிடும். ஸோ கிண்டிகிட்டே இருங்க. அது வந்து நல்லாவே இப்போ தண்ணியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் இது பண்ணோன்னா நமக்கு வந்து கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கிண்டும் போது கொஞ்சம் எட்டக்க கையை வச்சு கிண்டுங்க. ஏன்னா அது இப்படி தெளிக்கும். ஸோ அது நம்ம மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வந்து கையில் ஒட்டாமல் வரும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் திரும்பவும். ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு டெக்ஸ்சர் தெரியும் டிஃப்ரென்ஸு. இந்த மாவு பார்த்தீங்கன்னா அது முட்டாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கணும். மையை அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கோங்க. நைஸான ரவா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லையும் அடுத்த 5 நிமிஷம் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோ பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் நல்லாவே வேகும். நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நெய் ஒட்டினதும் நெய் போட்டதும் வந்து எப்படி வருது பாருங்கள், ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது பாருங்கள். ஸோ இது இப்படியே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ டெக்ஸ்சர் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இப்போ அந்த பேன்லேயே ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். சுத்தமாக ஒட்டவே ஒட்டாது. நம்ம கரண்டி கூடயே அப்படியே திரண்டு வருது பாருங்கள். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு தான் பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. அதே மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் அந்த நடராஜர் தரிசனத்தை பாருங்கள். அவருக்கும் இதை நைவேத்தியம் பண்ணி அவர் அருளும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குல்ல. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தரிசனம் அன்னைக்கு நீங்களும் செஞ்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த நடராஜர் அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று டேஸ்டியான ரெசிபியில் சந்திப்போம். பை பை.